விஜய் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பே ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் திருட்டுத்தனமாக வெளியாகியிருந்த நிலையில் அந்த திரைப்படத்தை இணையதளத்தில் திருட்டுத்தனமாக நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களது தலைவர் திரைப்படம் தியேட்டரில் வந்தால் மட்டுமே பார்ப்போம் என்று விஜய் ரசிகர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்து வந்தார்கள். என்னதான் ஜனநாயகன் முழு திரைப்படமும் இணையதளத்தில் வெளியாகியிருந்தாலும் அந்த திரைப்படத்தில் பல காட்சிகள் சேர்க்கப்பட்டு தற்போது தியேட்டர்களில் அந்த திரைப்படம் வெளியாகி இருப்பது விஜய் ரசிகர்கள் மற்றும் தாவேகா தொண்டர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை சதுரங்க வேட்டை திரைப்படத்தை இயக்கிய ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய், மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே, பாபி தியோல், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார்கள். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு சினிமாவில் பாலையா நடிப்பில் வெளியான பகவந்த் கேசரி திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த ஜனநாயகன் திரைப்படம். ஆனால் பகவந்த் கேசரி திரைப்படத்தை அப்படியே தமிழில் மறு உருவாக்கம் செய்யாமல் பல காட்சிகளை புதிதாக எடுத்து ஹெச் வினோத் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். அப்பா மகள் பாசப்பிணைப்பை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே 45 கோடி ரூபாய்க்கு முன்பதிவு டிக்கெட்டுகள் பதிவாகியிருந்த நிலையில் தற்போது விஜய் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆரவாரத்துடன் இந்த ஜனநாயகன் திரைப்படம் கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் என்ற டைட்டில் கார்டுடன் தொடங்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை ஒரு கொலை வழக்கில் சிறை தண்டனை கைதியாக ஜெயிலில் இருக்கிறார் கதாநாயகன் விஜய். அந்த சிறையில் உள்ள ஒரு பெரும் புள்ளியை தப்பிக்க வைக்க அங்கிருக்கும் ஒரு ரவுடி கும்பல் போலியான கலவரத்தை ஜெயிலில் நடத்த திட்டம் தீட்டுகிறார்கள். கதாநாயகன் விஜய் அந்த ரவுடிகளின் திட்டத்தை முறியடிப்பதால் போலீஸ் அதிகாரியான கௌதம் மேனனுக்கு நாயகன் விஜய் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறது. இதனால் விஜய்க்கு உதவி செய்யும் போலீஸ் அதிகாரி கௌதம் வாசுதேவ் மேனன் உயர் அதிகாரிகளின் கோபத்துக்கும் உள்ளாகிறார். ஒரு கட்டத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் விபத்தில் இறந்து போக கௌதம் வாசுதேவ் மேனனின் விருப்பப்படியே அவரது மகளான மமிதா பைஜுவை ராணுவத்தில் சேர்த்துவிட துடிக்கிறார் விஜய். ஜெயிலில் இருந்து வெளியே வந்து மமிதா பைஜுவுக்கு தொடர்ந்து பயிற்சிகள் அளித்து அவரை ராணுவத்தில் சேர்த்துவிட முயற்சிகளை மேற்கொள்ளும் விஜய் ஒரு கட்டத்தில் கௌதம் மேனனின் மகளை தனது மகளாகவே பாவிக்கிறார். இன்னொரு புறம் ஆப்பிரிக்காவில் பல கொலைகளை அரங்கேற்றி அந்த நாட்டையே சுடுகாடாக மாற்றிவிடும் பாபி தியோல் ஒரு பெரிய சதித்திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்த முயற்சி செய்கிறார். இந்திய கடற்படையை தாக்கி இந்தியாவுக்குள் நுழைகிறார். இந்த சூழ்நிலையில் பாபி தியோலுக்கு எதிராக தெரிந்தும் தெரியாமலும் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கொள்ளும் கௌதம் மேனனின் மகளான மமிதா பைஜுவை கொலை செய்ய பாபி தியோல் முடிவு செய்கிறார். அவரை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார் விஜய். மமிதா பைஜுவுக்கு பாதுகாவலராக இருக்கும் விஜய் பற்றி தெரிந்து பாபி தியோல் அதிர்கிறார். கதாநாயகன் விஜயை பழிதீர்க்க துடிக்கிறார். பாபி தியோல் யார், அவரது பின்னணி என்ன, விஜய்க்கும் அவருக்கும் உண்டான மோதல் என்ன, ஏற்கனவே விஜய் என்னவாக இருந்தார், படத்தின் வில்லன் இந்தியாவில் செய்ய துடிக்கும் சதித்திட்டம் என்ன, இதை கதாநாயகன் விஜய் முறியடித்தாரா இல்லையா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை சொல்கிறது பரபரப்பான ஜனநாயகன் திரைப்படத்தின் மீதி கதை. ஒன்மேன் ஆர்மியாக கதையை தாங்கி பிடித்திருக்கிறார் கதாநாயகன் விஜய். ஆக்ரோஷமாகட்டும், மகளிடம் பாசம் காட்டுவதாகட்டும் இருவேறு பரிமாணங்களில் மிரட்டி இருக்கிறார். நடனத்தின் மூலம் தான் மாஸ் என்பதை தனது கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தில் மீண்டும் நிரூபித்திருக்கிறார் கதாநாயகன் விஜய். ஜெயில் அதிகாரியாக கௌதம் வாசுதேவ் மேனன் காட்டும் கம்பீரம் கனக்கச்சிதமாக இருந்தது. ஆங்கிலம் அதிகம் பேசாமல் நார்மல் தமிழில் அவர் பேசுவது சிறப்பாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் அழகான கதாநாயகியாக வந்து போகிறார் பூஜா ஹெக்டே. காதல் காட்சிகளில் கவனம் ஈர்க்கிறார். துரு நடிப்பால் கவரும் மமிதா பைஜு. வில்லத்தனத்தில் பாபி தியோல் ஒரு பக்கம் மிரட்ட பிரியாமணி, சுனில் உள்ளிட்டோரும் நடித்திருக்கிறார்கள். பிரகாஷ் ராஜ், சுராஜ் என அனைவருமே சிறப்பாக தங்களது படத்தை ஜனநாயகன் திரைப்படத்தில் கொடுக்க அனிருத்தின் இசை படம் பார்க்கும் ரசிகர்களை ஆட்டம் போட வைக்கிறது. குறிப்பாக தளபதி கச்சேரி, ராவண மவண்டா போன்ற பாடல்கள் ரசிகர்களை சிலிர்ப்பூட்டி இருக்கிறது. விறுவிறுப்பான காட்சிகள் படத்திற்கு பலம் சேர்த்தது மட்டுமல்லாமல் விஜய் என்ற கூர்மையான ஆயுதத்தை மிகவும் பதமாக கூர்த்தீட்டி ஆக்சன் விருந்து படைத்திருக்கிறார் இயக்குனர் ஹெச் வினோத். இடைவேளை மற்றும் கிளைமேக்ஸ் காட்சிகள் ரசிகர்களுக்கு உற்சாகமூட்டும் காட்சிகளாக அமைந்திருக்கிறது. எப்படி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பாலையா நடித்த பகவந்த் கேசரி திரைப்படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்ததோ அதே போல பகவந்த் கேசரி திரைப்படத்தின் ரீமேக்கில் தமிழில் விஜய் அவர்கள் நடித்திருக்கும் அவரது கடைசி திரைப்படமான ஜனநாயகனும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு முன்பே 45 கோடி ரூபாய் மதிப்பிற்கு முன்பதிவு டிக்கெட்டுகள் பதிவாகி இருந்த நிலையில் கண்டிப்பாக 500 கோடிக்கும் மேல் விஜய் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் வசூல் வேட்டை நடத்தும் என்று அவரது ரசிகர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பேட்டியளித்து வருகிறார்கள்.